எல்லா உறவுகள்லயும் பாசம் கொஞ்சம் இருக்கும், வேஷம் கொஞ்சம் இருக்கும். ஆனா முழுக்க முழுக்க வேஷமே வடிவெடுத்த உறவு ஒண்ணு உண்டுனா அதுதான் மாமியா மருமகா உறவு. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும், குப்பஞ்சுப்பம் குடும்பத்துல இருந்து கோடீஸ்வரன் குடும்பம் வரைக்கும் மாமியா மருமவா எங்கெங்க இருக்காளோ அங்கெல்லாம் போரும் பூசலும் இருக்குமே தவிர அங்க பாசம் இருக்கவே இருக்காது. மாமியார் கடவா யாரு? இந்த பயலை பெத்தெடுத்த அம்மா. முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்த தாய். 5 திங்கள் அங்கமெல்லாம் நொந்து பெத்தெடுத்தவா. இந்த பயலை வளர்த்து ஆளாக்கினவா அவ. அவ என்ன நினைக்கா? இந்த வீட்டுல தனக்கு ஒரு மரியாதை இருக்கணும்னு நினைக்கா. ஆனா வீட்டுக்கு வர மருமவா கொடுக்காளன்னா அதை கொடுக்க மாட்டான். அவ என்ன நினைக்கா தெரியுமா? காதலன் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவிலும் கை கொடுக்கிறதுக்கு நான் வந்திருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி என் புருஷன் தான் எனக்கு மட்டும் தான். அவ உள்ள வாரா. உள்ள வரும்போதே அவ குறி வைக்கிறது யார குறி வைக்கா தெரியுமா? அந்த மாமியால தான் குறி வைப்பா. இருமவள இரு, இன்னைக்கு எண்ணி 8 மாசம் உன் போட்டாவுக்கு பொட்டு வச்சு மாலை போட்டாருச்சு, நான் இன்னார் மவாலட்டு அப்படின்னு குறி வச்சுக்கிட்டு உள்ள வராளே. இப்படி ஒரு உணர்வோட வரக்கூடிய இந்த மருமகா மாமியா மேல பாசம் வைப்பாளா? மாமியாளுக்கும் மருமகளுக்கும் பாசம் இருக்குமா ஐயா? கல்யாணம் முடிஞ்சு 4 மாசம் தான் ஆயிருக்கும். புருஷன்ட்ட சொல்லிடுவாங்க, அங்க பாருங்க, இனிமே இந்த வீட்டில் உங்க அம்மா இருக்கணும், இல்லாட்டா நான் இருக்கணும். இந்த வீட்டில் ஒன்று உங்க அம்மா இருக்கணும், இல்லாட்டா நான் இருக்கணும். என்னடி என்னம்மா ஆச்சு? எங்க அம்மா உன்னை என்ன செஞ்சான்னு அந்த பைய பரித வச்சு துடிச்சு போய் கேட்பான். உங்க அம்மா லொக்கு 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 லொக்குன்னு இருமிக்கிட்டு கிடக்கா. எனக்கு தூக்கமே வரமாட்டுக்கு. நான் கேட்கேன், ஒரு வயசான 70 வயசு கிழவி லொக்கு லொக்குன்னு இருமாம இது என்ன ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போட்டு லொக்கு 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 இப்படி மியூசிக் போட்டாயா இரும முடியும்? வயதான அந்த தாயை இப்படி அவமரியாதை பண்ணுகிறாளே. இந்த மருமவாய் இருக்கிற வீட்டில் மாமியாளுக்கும் மருமவளுக்கும் நடுவில் பாசம் இருக்காதியா? அதனால தான் நான் சொல்றேன், மாமியா மருமவா உறவுங்கிறது வேஷம் வேஷம் வேஷம். ஒன்று தெரியுமா ஐயா? ஒரு பையன் கல்யாணம் முடிஞ்ச புதுசு, கல்யாணம் முடிஞ்சு முத தான் பொண்டாட்டிய கோயிலுக்கு கூட்டிட்டு போனதுன்னு கிளம்புனான். அவன் அம்மா இருக்காள், அவனை பெத்த தாய் அவனை கூப்பிட்டா, இலங்க வாழ நடேர்னு பொண்டாட்டியை கூட்டிட்டு கோயிலுக்கு போற, ஒரு 4 முழம் பூ வாங்கி கொடு, அவ தலை நிறைய வச்சுக்கிடட்டும், 2 பேரும் சந்தோஷமா போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்கலன்னு அந்த தாய் அவன்கிட்ட மருமவளுக்கு பூ வாங்கி தான் கொடுக்க சொன்னான். சரிமான அம்மாட்ட சொல்லிட்டு பொண்டாட்டிய வண்டியில பைக்ல ஏத்திக்கிட்டு வாசலை விட்டு கிளம்பி அவன் தெருவுக்கு தான் போயிருக்கான். பின்னாடி இருந்து கேட்கா, ஏங்க உங்க அம்மா என்ன சொன்னாவான்னா, ஏட்டி ஒன்னிய பத்தி ஒன்னும் சொல்லலட்டின்னு அவன் என்ன நினைச்சான்? பூ வாங்கி கொடுத்துட்டு சொல்லணும்னு நினைச்சான். ஆனா இவன் பொறுக்கல. 1 கிலோமீட்டர் தாயா போயிருப்பான். பிறத்திருந்து இடுப்பை பிடிச்சு நறுக்கு ஒரு கிள்ளு கிள்ளிக்கிட்டு உங்க அம்மா என்ன சொன்னான்னு சொல்லிட்டு வண்டியை ஓட்டுனா. ஏட்டி ஒன்னிய பத்தி ஒன்னும் சொல்லலன்னு சொல்லுறாட்டி, ஏட்டி இந்த பிடுங்க தானே பிறத்த திருமணம். ரோட்டை கவனிக்கல. ரோட்ல ஒரு பள்ளம் கிடந்திருக்கு. பள்ளத்துல கொண்டு போய் வண்டியை விட்டு அவன் கீழே கிடக்கான். அவனுக்கு மேல வண்டி கிடக்கு, வண்டிக்கு மேல அவன் பொண்டாட்டி கிடக்கான். நெத்தியில இருந்து அவனுக்கு குப குப குபன்னு ரத்தம் வருது. அவன் என்ன நினைச்சான் தெரியுமா? பொண்டாட்டி பதறி துடிச்சு ஓடியாருவா. ஐயோ என்ன கரம் பிடித்த காதலா, உங்களுக்கு இந்த நிலைமையா? கல்யாணம் முடிஞ்சு 4 நாளையில அப்படி ரத்த கோரையில கிடைக்கலே அப்படின்னு ஓடி வருவா. நெத்தியில இருந்து வழியில ரத்தத்தை பொத்துவா. முந்தி ஜலையை கிழிச்சு கெட்டு போடுவா. அவன் தலையை தூக்கி அப்படியே அவன் மடியில வச்சு முந்தானைய வச்சு விசிறி வீசுவான்னு நினைச்சுக்கிட்டு பாரதி ராஜா படத்துல வர கதாநாயக மாதிரி மல்லாக்க கிடக்கான். பாராட்ட மடியில் வச்சு தாலாட்ட எனக்கு ஒரு தாய்மடி கிடைக்குமா அப்படின்னு மல்லாக்க கிடக்கான். அவன் என்ன நினைச்சா? அப்படி துள்ளி ஓடி வருவா பொண்டாட்டி. ராசாவே வருத்தமா, ஆகாயம் சுருங்குமா, ஏங்காதே இத உலகம் தாங்காதே, அடுக்குமா சூரியன் கருக்குமா. அப்படி ஓடி வந்து மடியில தூக்கி வச்சு கெட்டு போடுவான்னு நினைச்சு மல்லாக்க படுத்து கிடக்கான் ஐயா. ஆனா அந்த பொண்டாட்டி தண்டகா முண்டகா நீங்க எந்திரிச்சு வந்து அந்த பையட்ட போய் கேட்கா, இப்ப மாதிரி சொல்லி தொலைவே, உங்க ஆத்தாக்காரி என்ன சொன்னா சொல்லி தொலைங்க. கெட்டின புருஷையா குத்து உயிரும் குலை உயிருமா கிடந்து துடிச்சுக்கிட்டு கிடக்கான். மல்லாக்க கிடக்கான் உயிர் போற நேரத்துல கூட. அந்த நேரத்துல கூட புருஷனை கவனிக்கிறத விட்டுப்புட்டு உங்க ஆத்தாக்காரி என்ன சொன்னாவே சொல்லி தோலன்னு கேட்கிறாளே.
இப்படி தன்னுடைய மாமியாளை எதிரியாக நினைக்கக்கூடிய மருமகா இருக்கிற வீட்டில் மாமியாளுக்கும் மருமகளுக்கும் இடையில பாசம் எங்க இருந்துயா வரும்? பேசந்தாயா அந்த இடத்துல இருக்கும். சார், எல்லா குடும்பத்துக்கும் ஒரு ஃபேமிலி டாக்டர் இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச டாக்டர் சார் ஃபேமிலி டாக்டராக வச்சுப்பாங்க. அவங்ககிட்டே போய் ட்ரீட்மெண்ட்டு எடுத்துக்குவாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் சார், தமிழ்நாட்டில் இருக்க எல்லா குடும்பத்துக்கும் முதல் ஃபேமிலி டாக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா அது நம்ம பாட்டி தான் சார். அவங்க தான் சார் பிள்ளைய எப்படி தூக்கணும், என்ன மருந்து கொடுக்கணும், என்ன சாப்பாடு கொடுக்கணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பாட்டி தானே சார் பண்ணுவாங்க. கை குழந்தைய தூங்க வைக்கிறதுக்கு அம்மாவோட சேலையை தொட்டிலா கட்டி தூங்க வைப்பாங்க. அதையே பூலியா கட்டி ஆடவும் வைப்பாங்க. கொஞ்சம் வசதி கூடினவங்க ஸ்ப்ரிங் தொட்டிலோ ஏன் தங்க தொட்டில் கூட வாங்கி தூங்க வைக்கலாம் சார். ஆனால் இந்த தொட்டிலெல்லாம் கிடைக்காத சுகம் எங்கே கிடைக்கும் தெரியுமா சார்? தன்னோட 2 கால்களை நீட்டிக்கிட்டு காலுக்கு இடையில படுக்க போட்டுக்கிட்டு நாக்க சுழட்டி சுழட்டி தாலாட்டு பாடிக்கிட்டே தட்டி தட்டி கொடுப்பாங்களே நம்ம பாட்டி. உலகத்திலே மிக விலை கூடின தொட்டில் தெரியுமா சார்? என் பாட்டியின் கால்கள் தான் சார். பாட்டி காலில் தொட்டில் கட்டி ஆட வைக்கலாம். இன்னைக்கு எந்த கிழவிக்கு தொட்டில் கட்டி ஆட வைக்க மாதிரி கால் இருக்கு? எல்லாம் மூட்டு வலியில எல்லாம் படுத்து கிடக்கா. ஆனா இந்த பேத்தைக்கு உண்மையிலே பாட்டி மேல ரொம்ப தான் பாசமா இருக்கா. எல்லாம் பாட்டி வைத்தியம் பண்ணலாம். எங்க ஊர்லயும் ஒரு கிழவி இப்படிதான் வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருந்தா. அந்த கிழவி பேரே சுக்கு கிழவின்னு பேரு. யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் உடனே சுக்கரிச்சு ஊத்துருவா. அன்னைக்கு எங்க மாமாவுக்கு உடம்பு சரியில்லை. பாட்டி எங்க மாமாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சுக்கரைச்சு கொடுங்கன்னுட்டா. பாட்டி காய்ச்சல் கூடி போச்சு பாட்டிங்க, இன்னும் கொஞ்சம் சுக்கரைச்சு ஊத்துங்க. அடுத்த நாள் மாமா போய் சேர்ந்துட்டாரு. பாட்டி மாமா போய் சேர்ந்துட்டாருங்க, கூட கொஞ்சம் சுக்கரைச்சு ஊத்துங்க. அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சது அந்த கிழவிக்கு காதே கேட்காதுன்னு. இப்படியெல்லாம் சுக்கு கிழவிகள் ஊருக்கு இருந்து வைத்தியம் பண்ணதால போலி டாக்டர்களை அரெஸ்ட் பண்றதுன்னு சொன்னா முதல்ல அரெஸ்ட் பண்ண வேண்டியது இந்த சுக்கு கிழவிகளை தான். குழந்தைங்களை தூங்க வைக்கும் போது இடது பக்கம் தூக்கி வச்சு தூங்க வைப்பாங்க. ஏன் தெரியுமா சார்? இடது பக்கம் தான் சார் இதயம் இருக்கு. பெத்தவங்களோட இதய துடிப்பு பிள்ளைங்களுக்கு கேட்கும். பெத்தவங்களோட அரவணைப்பு பிள்ளைங்களுக்கு புரியும். ஆனால் இன்னைக்கு இருக்க பெத்தவங்க குழந்தைங்களை தோல்லையாங்க சுமக்கிறாங்க. ஒன்று ஸ்கூல் பேக் மாதிரி ஒரு பேகை போட்டுக்கிட்டு இங்கே வச்சு சுமக்கிறாங்க, இல்லை கங்காரு மாதிரி வயிற்றுல பைய கட்டிக்கிட்டு அதில் உட்கார வச்சு சுமக்கிறாங்க. சூப்பர் மார்க்கெட்டில் ஜாமான் எடுக்கவே ஒரு தள்ளுவண்டி வச்சுருப்பாங்கள்ல, அதே மாதிரி ஒரு தள்ளுவண்டியில் குழந்தைய உட்கார வச்சுக்கிட்டு சில சமயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கே போவாங்க சார். போய் அந்த வண்டியெல்லாம் நிப்பாட்டி வச்சுருக்க இடத்தையே போய் இந்த வண்டியை நிப்பாட்டிடுவாங்க சார். இவங்க பாட்டு இன்னொரு வண்டி எடுத்துக்கிட்டு அந்த சைட் போய் ஜாமான் வாங்க போயிடுவாங்க. நான் என் வயசில் இருக்க குழந்தைங்க அந்த குழந்தைய பார்த்துட்டு, ஓ இதான் இந்த மார்க்கெட்டில் வந்துருக்க புது பொம்மை போல இருக்கு, இது எப்படியாவது அழுது வாங்கிட வேண்டிதான் அப்படின்னு நினச்சா அந்த புள்ளையோட கதி என்னங்க ஆகும்? இதே நம்ம தாத்தாவும் பாட்டி இருந்தாங்கன்னு வச்சுக்காங்க, தோல் வலிச்சாலும் பரவாயில்ல குழந்தைய மட்டும் கீழே விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க சார். அதான் சார் பாசம். அதனால தான் சார் சொல்கிறேன், தாத்தா பாட்டி பேரம் பேத்தி இந்த உறவு முறையில தான் சார் உண்மையான பாசமே இருக்கு. ஏன் மவனை அன்னைக்கு எங்க அப்பா பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போனாரு. அவன் 6 பேக்கோட போறான். பாடி பில்டர்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. 6 பைய தொங்க விட்டுட்டு போறான். முதுகுல புத்தக பைய, கழுத்துல இந்த தண்ணி பேக்கு தொங்குது, இந்த பக்கம் பார்த்தா லஞ்ச் பேக்கு தொங்குது, இந்த பக்கம் ஸ்நாக்ஸ் பேக்கு தொங்குது, மெடிசின் பேக் வேற ஒன்று இந்த பக்கம் சின்னதாக தொங்க விட்டுருக்கான், ஸ்போர்ட்ஸ் பேக் ஒன்று தொங்குது. 6 பேக்கோட போறான். எங்க அப்பா பேர பிள்ளைய பார்த்துட்டு இத்தனை பேக்கை தொங்க விட்டுக்கிட்டு போறேன்னுட்டு, ஏல இந்த ஸ்கூல் பேக்கை வேணா குடல, நான் தூக்கிட்டு வரேன்னாரு. சரி சும்மா கடை ஒன்னால தூக்க முடியாதுன்னுட்டான். ஏல லஞ்ச் பேக்கையாவது குடலனாரு. வேண்டாம் தாத்தா நீ சும்மா வான்னா. ஏல ஸ்நாக்ஸ் பேக்கையாவது குடலனாரு. நீ தின்னாலும் தின்னுபிடுவ, தரமாட்டேன்னுட்டான். என்னடா இந்த அலும்பு பண்ணத, ஏல அம்புட்டையும் தூக்கி சமைக்க நான் என்னத்துல சமைக்காதுன்னாரு எங்க அப்பா. உடனே அந்த பையன் சொல்லதான், அவளத்தையும் நான் சமந்துக்கிட்டேன், நீ என்னைய தூக்கி சமங்க. யார் கொடுத்த ட்ரைனிங்? யார் கொடுத்த ட்ரைனிங்? நீங்களே கொடுத்த ட்ரைனிங். பிள்ளைகள் இப்படி இருக்கிற இப்படிப்பட்ட பிள்ளைகளை எல்லாம் தூக்கி தாத்தா மாதிரி சுமக்க முடியுமா ஐயா? ஓட 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 ஒன்றும் புரியல, பாட 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 பாட்டு முடியல, போக 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 ஒன்றும் புரியல,
ஆக மொத்தம் ஒண்ணு விளங்கல. எங்கேயா விளங்கும்? பெற்றோரும் பிள்ளைகளுக்கும் இடையே உள்ள உறவு வேஷமா இருந்தா எங்கேயா விளங்கும்? இப்போ பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு இடையே உள்ள உறவு எங்க இருக்குன்னு நினைக்கீங்க நீங்க? எல்லாம் அந்த தொலைக்காட்சி பெட்டிக்குள்ள தான் இருக்கு. அம்மாக்கு சீரியல் மேல மோகம், அப்பாக்கு கிரிக்கெட் மேல மோகம், தம்பிக்கு சுட்டி டிவி மேல மோகம். இப்படி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு திசையில மோகத்தில் அலைதாங்க ஐயா. இதாட்டு பரவாயில்ல. அன்னைக்கு நான் நேரம் எங்க வீட்டுக்கு போயிருந்தேன். எங்க அம்மா சொல்லுது, நல்ல வேலை ஐயா பொழைச்சிட்டாரு அப்படிங்கி. நான் உடனே கேட்டேன், எம்மா நம்ம அப்பாவுக்கு ஏதாட்டு ஆச்சாமான்னு கேட்டேன். சி நான் ஐயான்னு சொன்னது தங்க செடியில் வர ஐயாவில். நல்ல வேலை ஐயா பொழைச்சதுக்கு அவ பொண்டாட்டி 2 பேரும் தங்க தாலியை கலத்தி உண்டியில் போட்டாலாம். நான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், எம்மா அதே மாதிரி நம்ம அப்பாவுக்கு ஏதாட்டு ஆச்சுன்னா நீயும் தாலியை கலத்தி உண்டியில் தானம்மா போடுவேன்னு. நான் ஏன் தங்க வேலை தெரியாமல் விளையாடாத, நீ தங்க வேலை தெரியாமல் விளையாடாத. கிரிக்கெட்டே எங்கேயா பாசம் இருக்கும், எல்லாம் வேஷம் தான் ஐயா. ஐயா இதாட்டு பரவாயில்ல. எங்கள் அப்பா அந்த கிரிக்கெட்னா ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க பார்த்துக்கிடுங்க. நான் அன்னைக்கு எங்கள் வீட்டில் உட்காந்து புக்கு திறந்து படிக்கிறதுக்காக புக்கை திறந்து வச்சுருக்கேன். அங்கே கிரிக்கெட்டில் எல்லாரும் என்னத்தை விரும்பி பார்ப்பீங்க? எல்லாரும் ஒன் டே மேட்சை விரும்பி பார்ப்பாங்க, இல்லை டெஸ்ட் மேட்சை விரும்பி பார்ப்பாங்க. எங்கள் அப்பா அந்த ஐபிஎல் கிரிக்கெட்னா ரொம்ப விரும்பி பார்க்கும். நான் புக்கை திறந்து படிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கேன். எங்கள் அப்பா அங்கே சச்சின் டெண்டுல்கர் போர் அடிச்சு விட்டான். எங்கள் அப்பா ஒரே கைத்திட்டு விசில் அடிச்சுட்டு சபாஷ் பலே சூப்பராக அடிச்சுட்டாங்க அப்படின்னாங்க. திருப்பி பார்க்க சச்சின் 6 அடிச்சு விட்டான். எங்கள் அப்பா கையில் பிடிக்க முடியல, ஒரே குதி போடி சச்சின் 6 அடிச்சு விட்டான் அப்படின்ட்டாங்க. மூதிக்கு சச்சின் அவுட் ஆகிவிட்டான். நான் அப்படி பார்த்தேன், நானும் அப்போ டிவியை பார்த்தேன். எங்கள் அப்பா அதுக்கும் கை திட்டுது, வாட் பவுலிங் சூப்பர் பவுல், சச்சின் விக்கெட் எடுத்து விட்டான். நேரம் எங்கள் அப்பாட்ட போய் கேட்டேன், எப்பா சச்சின் டெண்டுல்கர் போர் அடித்தான் கை தட்டினீங்க, ஒரு நியாயம் இருக்குது. 6 அடித்தான் கை தட்டினீங்க, ஒரு நியாயம் இருக்குது. அவுட் ஆனால் அதுக்கும் என்ப்பா கை தட்டிட்டீங்க. மவனை நான் சச்சினை பார்க்கலடா. ஐபிஎல் மேட்ச்சில் 4 அடித்தாலும் 6 அடித்தாலும் அவுட் ஆனாலும் ஒரு 4 பிள்ளைகள் கலராக ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆடுறது பார்த்தியா? அதான்டா மவனை பார்த்தேன். உட்காந்து நீயும் பாருங்க ஐயா. இப்படி நானும் உட்காந்து இந்த ஐபிஎல் மேட்சை பார்த்தா நாங்கள் எங்கேயா விளங்கும்? அதான் ஏன் சொல்லுதேன், பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே உள்ள உறவு வேஷம்னு சொல்லுவேன் ஐயா.